Hey guys, welcome back to my channel Sandhya's Life and Looks. So channel name change பண்ணியாச்சு because நம்ம சேனல்ல வந்து vlogsல இருந்து எல்லாமே வருது இல்லையா, அதனால not only concentrating in makeup, so எல்லாமே இருக்கும், ஒரு கலவையாக இருக்கும். அதனால நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யூஸ்வலாக ஃபெஸ்டிவலுக்குலாம் போகும்போது நம்ம வந்து நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிப்போம், ட்ரெஸ்லாம் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் எந்த மாதிரி டைப் ஆஃப் மேக்கப் போடுறதுன்னு தெரியாது இல்லையா. சில சமயம் வந்து எந்த ட்ரெஸ்க்கு எந்த மாதிரி மேக்கப் போடலாம், எந்த கலர் ட்ரெஸ்க்கு எந்த மாதிரி மேக்கப் போடலாம், என்னென்ன ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன மேக்கப் போடலாம் அப்படின்றதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவும் பாருங்க, அப்போ தான் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு பதிலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்வேன். ஸோ ஸ்கிப் பண்ண ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோனர் இருந்தால் டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டோனர் வந்து நமக்கு ஓப்பன் போஸ்ட்லாம் கொஞ்சம் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டோனர் இருந்தால் ஓகே, இல்லைனா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளம்மோட இது. அது வந்து ஆக்சுவலாக எதுக்காக டோனர் நிஜத்தில் யூஸ் ஆகும்னா, நமக்கு அந்த ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ டோனர் யூஸ் பண்ணிட்டு நீங்கன்னா இப்போ இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமுக்கு தானே யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம், திவாலி, பொங்கல், அது மாதிரி நம்ம ஃபுல் டேவும் நம்ம அந்த மேக்கப்லேயே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. ஸோ டோனர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக காட்டும். டோனருக்கு அப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நீங்கள் ரெகுலராகவே ஏதாவது மேக்கப் போடுறீங்க, டெய்லியே போடுங்க. அது நீங்கள் மேக்கப் போட்டாலும் சரி போடலனாலும் சரி, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடுங்க. 30 அபவ்லாம் ஆயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைப்பீங்க நான் பயங்கர ஆயிலி ஸ்கின் தான், எனக்குலாம் வந்து மாய்ஸ்சரைசரே தேவைப்படாது, எனக்குலாம் வந்து ஸ்கின் வந்து ட்ரையே ஆகாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் என்ன நினச்சிங்கனாலும் 30 தொட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 20ஸ்லேருந்தேவே மாய்ஸ்சரைசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணிட்டே வாங்க, அது ரொம்ப நல்லது. அண்ட் தென் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபுல் டேக்கு வந்து ஒரு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக மேக்கப் கலையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரிசப்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக மேக்கப் கலையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமர் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ நான் LA Girlோட ஸ்மூதிங் ஹை HD ப்ரைமர் எடுக்கிறேன். ப்ரைமர்லேயே நிறைய ப்ரைமர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து அதுக்கெலாம் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக எந்த மாதிரி ப்ரைமர் வந்து எந்தெந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணணும் அண்ட் எந்தெந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் எப்போ யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரைமர் போட்டால் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்புறமா ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். இது பாருங்கள், நீங்கள் இந்த ஸ்மூத்திங் ப்ரைமர்லாம் எடுத்தீங்கன்னா இது வந்து சிலிகான் பேஸ் ப்ரைமர் இல்லையா, அதை நம்ம தொடும்போதே அப்படியே தெரியும், அப்படியே சாஃப்டாக ஆகிடும் ஸ்கின்ல. அதுக்கு கரெக்டான நேம் தான் ஸ்மூத்திங் ப்ரைமர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுது ஸ்கின். ஸோ இதுலேயே பாருங்களேன், இன்க்ரீடியன்ஸில் வந்து சிலிக்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் சிலிக்கா போட்டிருக்காங்களா இங்கே. ஸோ அதெல்லாம் இருக்குது. அந்த சிலிக்கா அப்படின்ற ப்ராடக்ட் அந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது வந்து சிலிகான் பேஸ்டு ப்ரைமராக இருக்கும். ஸோ இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஏதாச்சும் லிக்விட் பேஸ்ட் ஃபவுண்டேஷன், அதாவது வாட்டர் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்தால் கரெக்டாக சூட் ஆகிடும். அண்ட் கலர் கரெக்ஷனுக்கு வந்து கிரைலன் பேலட்லேருந்து எடுத்துக்கிறேன். எப்பயுமே உங்களோட கலர் கரெக்ஷனில் ஆரஞ்ச் டிண்ட் இருக்கிற மாதிரி கன்சீலர் எடுத்துக்கோங்க. அப்படி ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஆரஞ்ச் கலர் கன்சீலர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து ஆரஞ்ச் டிண்ட் இருக்கணும் அதில், ஓகேவா. பிளைனாவோ இல்லை எல்லோ ஷேடோ அந்த மாதிரி இருக்க ஃபவுண்டேஷன்லாம் அந்த மாதிரி இருக்கிற கன்சீலர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கவர் ஆகாது. அதனால ஆரஞ்ச் டிண்ட் கொஞ்சம் அதில் இருக்கணும். அந்த மாதிரி கன்சீலர் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலர் கன்சீலர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி கன்சீலர் இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்ச் கலர் கரெக்டாக போட்டு அது கூட கன்சீலர் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ டார்க் பிக்மெண்டட் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு வெட் பிளெண்டர் வந்து பியூட்டி பிளெண்டர் வந்து எப்பயுமே வந்து வெட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வெட் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க, ஈரம் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்து விட்ரும். அதுக்கப்புறம் வந்து
போட்ட மேக்கப்பே வேஸ்ட்டு தான். அதனால் லேஸாக டேப் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப அப்படியே போட்டு தேய்ச்சி எடுத்துடாதீங்க. ஸோ அந்த எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். தெரியுதா? இப்போ இந்த பக்கமும் பாருங்களேன். இந்த ஐஸ் கிட்டே இந்த ஐஸ் கிட்டே இதுதான், இந்த அளவு பிளெண்ட் பண்ணால் போதும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் போகும் தான். போகிறது மீன்ஸ் அது எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துரும். இது என்ன போடுறேன்னு பார்க்காதீங்க, இதுவும் கன்சீலர் தான். ஸோ தட் நம்மளது வந்து அந்த ஆரேஞ்சாக அப்படியே தெரியாமல் இருக்கும். நீங்கள் அடுத்து ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆரேஞ்ச் கலர் அப்படியே விசிபிளாக இல்லாமல் இருக்கும். கரெக்டாக ஆகிடும், ஸ்கின்னோட அப்படியே மர்ஜ் ஆகிடும். இன்றைக்கி நான் கையில் தான் போட போகிறேன். கையில் போட்டு பிளெண்டர் வச்சு பண்ண போகிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணல இன்றைக்கி. நான் யூஸ் பண்ணாமல் பண்ணலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். இங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாலாம் வந்து கண்டிப்பாக பிக்மெண்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் கண்டிப்பாக போட்டுருங்க. நவ் பிளெண்ட், அதே பிளெண்டர் தான். ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் ஆகிடுச்சு, தெரியுதா? மேஜிக். எந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப எக்ஸஸாக போடாதீங்க, அப்புறம் வந்து கேக்கே ஆகிடும். டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு ஃபாரெவர் 52ஓட ஹெச்டி ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். நீங்கள் நெக்கும் கவர் பண்ணுங்கள், நான் நெக் கவர் பண்ணல இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ப்ளஷ், லிக்விட் ப்ளஷ் எடுத்திருக்கேன், டீப் கேரமல் ஷேடில். கொஞ்சமாக எடுத்தால் போதும், அதுவே ரொம்ப அதிகம். இது கூடவே கான்டோர் போட்டு போகிறேன். அகெயின் சேம் க்ரையலன்லேருந்து எடுக்கிறேன் கான்டோருக்கு. எனக்கு வந்து ஃபோர்ஹெட் கிட்டையும் நான் கொஞ்சம் எப்பவுமே போட்டுப்பேன், அந்த ஷேப் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஹைலைட்டிங். ஸோ
நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். ஸோ ஃபாரெவர் 52ஓட ஒயிட் செட்டிங் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கையில் வந்து கொஞ்சமாக அதை ரிமூவ் பண்ணிடணும். அதாவது அது ரொம்ப எக்ஸஸாக இருக்கக்கூடாது, பவுடர் திட்டு திட்டாக போய் நின்றோம். அண்டர் ஐ க்ரீசிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன் செட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஸோ தெரியுதா ரெண்டு பக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி தான் ஆகிடும், மேட் ஆகிடும். இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ண எல்லா இடத்துலையும் போட்டுடணும். இங்கே நான் ரொம்ப செட் பண்ணல, அந்த எக்ஸஸாக இருக்குது தெரியுமா பவுடர், கையில் இருந்துச்சு தெரியுமா, அதை மட்டும் எடுத்து ஜஸ்ட் ஓகே டன். இப்போ என்னன்னா மேக்கப் வந்து போகாது, சிரிச்சிங்கன்னா அங்கே எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் நம்ம மற்றதெல்லாம் ஐ மேக்கப், லிப் மேக்கப்லாம், ஐப்ரோஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டர். ஹைலைட்டர் வந்து நான் இப்போ பவுடர் ஹைலைட்டர் தான் போடுறேன், அதனால தான் செட் பண்ணதுக்கப்புறம் போடுறேன். அண்ட் தென் ஐப்ரோஸ்க்கு எல்ஏ கோலோட ப்ரோ கிட் எடுத்துருக்கேன், அதில் இருக்கிற ப்ரஷ்லேயே பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நமக்கு எந்த இடம்லாம் வந்து எம்டியாக இருக்குன்னு தெரியுது பாருங்களேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு. தட்ஸ் ஆல், ஐப்ரோஸ் டன். ஸோ இதை திரும்பவும் நம்ம ப்ரஷ் பண்ணிடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டுக்கு ஐஷேடோ. ஐஷேடோக்கும் அதுக்கு முன்னாடி ஐ ப்ரைமர் இம்பார்ட்டண்ட். ஐ ப்ரைமர்னால் கண்டிப்பாக அது கன்சீலர் தான். ஐஷேடோவுக்கு கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ஐஷேடோ பேலட் தான் எடுக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
நெக்ஸ்ட் ஃபிக்ஸருக்கு ஃபேஸஸ் கனடாவோட ஃபிக்ஸர் எடுத்திருக்கேன். லிப் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லிப் ஷேப். லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாய்ஸ்சரைசர் போடுற டைம்லேயே லிப் பாம் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த லிப் பாமை ஒரு டிஷ்யூவில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லிப்ஸ்டிக் போடணும். நம்ம யூஸ் பண்ண அதே ஐஷேடோ அண்டர் ஐஸ்லேயும். காஜலுக்கு ஃபேஸஸ் கனடாவோட காஜல் எடுத்திருக்கேன். லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். And then eyeliner, Maybelline. மஸ்காரா Maybelline Hyper Curl. Ta-da! That's all. அவ்வளோதான். டடா. ஸோ இந்த லுக் வந்து நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போனாலோ இல்லை ஏதாவது வீட்டில் ஃபெஸ்டிவல்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி லுக் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன லுக்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், என்னென்ன லுக்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போடலாம். இதே மாதிரி வீடியோஸ்லாம் இன்னும் வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க.